என்னுடைய நிர்வாகத்தில் வந்து 5ஆம் படை 4வது படம் அவனி சினிமேக்ஸ் பிரைவேட் லிமிடெடில். இதுக்கு முன்னாடி முதல் படம் வந்து கிரி எடுத்தோம். அர்ஜுன் சார் அந்த படத்தில் ஹீரோ, சுந்தர் சார் இயக்குனார். அதுக்கு அடுத்தது வந்து சுந்தர் சார் ஒரு இயக்குனராக மாறி ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தணும். அந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தணும். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 மாதவனும் ரீமா சேனன் வடிவேல் சார் அந்த படத்தில் நடித்தாங்க. அந்த படமும் நல்லா வெற்றிகரமாக ஓடிச்சு. இது 4வது படம். நீங்கள் வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா கிரி, தலைநகரம் அண்ட் 2-3 படமும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ். ஸோ ஒரு படம் எடுக்குது 5 வருஷம் ஆச்சு அவனி சினிமேக்ஸ் லான்ச் பண்ணி. ஸோ இந்த 5 வருஷத்தில் 3 படம் தான் எடுத்திருக்கோம். இது 4வது படம். அது ஏன் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக எடுக்கிறோம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் வந்து மற்ற ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ப்ரொடக்ஷன் ரோல் ஆகிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையான்னு. அப்படி இல்லை, ஒரு படம் எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அடையணும், சக்ஸஸ் ஆகணும், அந்த படம் வந்து ஓடணும், மக்கள் மத்தியில் பேசப்படணும். பார்த்துட்டு அப்பா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, மக்கள் சொல்லணும். அந்த வகையில் ஒரு சப்ஜெக்ட் தான் அப்படிப்பட்ட ஒரு கதை இருந்தால் தான் ஒரு படம் எடுக்கிறோம் எங்கள் நிர்வாகத்தில், இல்லைன்னா படங்கள் எடுக்கிறதில்ல. ஸோ ஐ திங்க் பத்ரி இந்த படம் சப்ஜெக்ட் சொல்லும்போது வி குட் விஷுவலைஸ் இட். இந்த படம் நல்லா வரும், ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இருக்கும். அதனால இந்த படம் எடுத்தோம்.